உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற கும்பமேளா புதிய சாதனைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் மோடி உரையாற்றிய நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தது குறித்து விளக்கமளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை காலை கூடியதும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை அவைத்தலைவர் ஓம் பிர்லா ஏற்க மறுத்ததால் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒன்றிய அரசு உரிய விளக்கமளிக்க மறுப்பதாக தெரிவித்தார். DMK has been forced to walk out. Because every day we've been giving adjournment motions, we've been raising the issue of delimitation in the parliament. We have not been given time to discuss the issue or we've been allowed to speak about the issue. இதே கோரிக்கையை மாநிலங்களவையிலும் திமுக எம்பிக்கள் வலியுறுத்தினர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி பிரயாக்ராஜ் கும்பமேளா வெற்றி பெற ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்தியாவின் மகத்துவத்தை கும்பமேளா மூலம் உலகுக்கு உணர்த்தியுள்ளதாகவும் கும்பமேளா புதிய சாதனைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இந்தியாவின் பலத்தை சந்தேகிப்பவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளதாக மோடி தெரிவித்தார். அப்போது கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தது குறித்து பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். ஆனால் பிரதமர் பேசிய பிறகு மற்ற உறுப்பினர்கள் பேச அனுமதிக்க முடியாது என்று அவைத் தலைவர் கூறினார். இதையடுத்து அவையின் மைய பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. सभा की कार्यवाही बुधवार दिनांक 19 मार्च 2025 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் இழந்தவர்களுக்கு மோடி அஞ்சலி செலுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். जो प्रधानमंत्री ने बोला मैं उसको सपोर्ट करना चाह रहा था. कुंभ हमारी एक प्रकार से हमारा ट्रेडिशन है, हिस्ट्री है, कल्चर है. एक कंप्लेंट थी, एक शिकायत थी. श्रद्धांजलि नहीं दी प्रधानमंत्री ने. जिनकी मृत्यु हुई थी उनको श्रद्धांजलि नहीं दी. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.